ஹலோ மக்களே! நம்ம இப்போ ஒரு ஈஸியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 15, 20 நிமிஷத்துல இத பண்ணிடலாம். நம்ம ஒரு சிக்கன நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதில நம்ம தேவையான பொருள் போட்டு ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். இது சீக்கிரமாவே பண்ணிடலாம். இதில மைதா வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம வெறும் மசாலா மட்டும் போட்டு பண்ண போறோம். இது பாருங்க. இதுக்கு சிக்கன நல்லா கழுவி எடுத்து வச்சு, அதில நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா அந்த ஃப்ளேவர், அந்த வாசம்லாம் நல்லா கொடுக்கும். அதுக்காக தான். அதையும் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நமக்கு அதுக்கு உப்பும் போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு கரெக்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு அந்த ஊறுற டைம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். அதனால் ஊறுறதுக்கு மட்டும் விட்டுருங்க. எப்படியாவது ஒரு 20 நிமிஷம் அதை ஊறுற மாதிரி நீங்கள் மசாலா போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா அதை ஊறட்டும். எந்த சிக்கனாக இருந்தாலுமே கொஞ்சம் நேரமாவது ஊறினதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் அது அதோட டேஸ்ட்டும் நல்லா வரும். உள்ள உப்பு பிடிக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் போடலை. ஆனால் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். அதுவும் ஒரு ஃப்ளேவர் தரும். அதனால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிருங்க. அந்த புளிப்பு பதம் இருக்கும்போது அந்த சிக்கனுக்கு இன்னும் சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா வரும். நம்ம ஏன்னா இதில் எந்த ஐட்டமும் கலக்க போகிறதில்ல. கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ எதுவுமே கலக்கிறதில்ல. டைரெக்ட் நம்ம இதை அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் தவா ஃப்ரை தான். நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணல. தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு தவாவில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வெறும் ஒட்டுற மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் அதில் எண்ணெய் முங்குற மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுறதில்ல. இதை வெறும் தவாவில் வச்சு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், எல்லா பீஸையும் நம்ம அதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு ரொம்ப தனித்தனியாக போட்டு எடுக்கணும்னு கூட இல்லை. ஒன்றாவே நம்ம ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சிக்கன் இருக்குன்னா, பெரிய கடாயாக இருந்தால் நம்ம ஒன்றாவே வச்சிடலாம். நல்லாவே இருக்கும். ரொம்ப நேரம் அதுக்காக தனித்தனியாக 4 நாளாக 3 3ஆ போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றாவே வச்சுருங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். மூடி வச்சு வேக விடணும். அப்போ அதுதான் ரொம்ப மெயினு. நம்ம மூடி வச்சோன்னா அந்த சாஃப்ட்னஸ் நல்லா வரும். ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு மாற்றிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு சைடு. இப்போ அடுத்தடுத்த சைடு மாற்றிக்கலாம். ரெண்டையுமே நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. நம்ம மூடி இருக்கும்போது அது ஸ்லோவில் நல்லா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. உள்ள சிக்கன் வேகாது. வெளியே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமில் வச்சுருக்கணும். ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லாமல் நல்லா மீடியமில் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் வெந்து வந்துடும். பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தவாலே இருக்கட்டும். அது ஸ்லோவில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எதுவுமே நம்ம கலக்காதனால ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ஒரு மாவோட டேஸ்ட்டோ எதுவுமே வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.